பிரச்சனைகள் எதனால் ஏற்படுகிறது, நோய் உருவாக்கக்கூடிய தன்மையை, உருவான நோயை எப்படி சரி பண்ணலாம் என்ற விஷயங்களும், உணவு முறைகள்னால எந்தெந்த வியாதிகள்லாம் வருது அப்படின்ற உங்களை சின்ன ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்க முறைகள் வந்து நமக்கு ரொம்ப தற்போதுள்ள துரித உணவுன்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய உணவுகளை பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட், அதாவது சின்ன குழந்தைகளுக்கு நம்ம பழக்கப்படுத்துகிற விஷயம் பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஃபுட்டு, பேக்கெட்டில் அடைச்சி வரக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம வந்து அதிகமாக குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். சாக்லேட்டு, தின்பண்டங்கள், ஸ்கூல் போகிற குழந்தைகளை ஆரம்பிக்கிறது, ஐஸ்கிரீமு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவுகளுக்கு எந்த மாதிரியான வகையான தீங்கு ஏற்படுத்துது பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட அழுகையை நிறுத்தத்துக்காகவும், குழந்தைங்களோட அழுகையை நிறுத்தத்துக்காகவும், நம்மளோட டென்ஷன் குறையறதுக்காகவும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா குழந்தை வந்து அடங்கிடும், சரி குழந்தை சமாதானம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நாமளாக ஒரு பழக்கத்தை உருவாக்குறது தான் இந்த உணவு பழக்கமுறை. குழந்தைகள் ஆரம்பித்த உணவு பழக்கமுறை என்ன மாதிரியான வியாதிகள் வருது அப்படின்னா, கடந்த 20 வயதுலேருந்து 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேன்சரோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்துச்சுங்க. இப்போ கேன்சரோட எண்ணிக்கை, கேன்சர் பேஷண்டோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. அது எந்த வயதினருமே கிடையாது. அது மாதிரி கேன்சர் வருதுங்க. டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்படிதான் டயபெட்டிஸ் நீரிழிவு நோய்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ண முடியாது, கிட்னி ஃபெயிலியர். 21 வயசுலேருந்து எந்த வயதினுடையெல்லாம் நம்ம சொல்ல முடியல. 10 வயதுலேருந்து 60-70 வயது உள்ளவர்கள், விவசாயிகள் உட்பட அதிகமான டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சுங்க. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக உணவு பழக்க முறைகள். உணவு பழக்க முறைகளில் என்ன சார் பண்ணுறோம், நம்ம எல்லாரும் உணவு எடுக்கும்போது சாப்பாடு எடுக்கிறோம், அரிசி எடுக்கிறோம், நல்லா தான் நாங்கள் சாப்பிட்றோம், காய்கறி வாங்குறோம் அப்படின்னும் போது ப்ராக்டிக்கலாக நம்ம கண்கூடாக பார்க்குற விஷயம், கடந்த 20 ஆண்டுகளில் இப்போ கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா டயாலிசிஸோட எண்ணிக்கை அதிகமாகுது. காரணம் நம்மளோட உணவு பழக்கங்கள் சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதிகமாக டீ குடிக்கிறாங்க. நம்ம டீ கடைக்கு போகிறோம், டீ குடிக்கிறோம். ஆண்கள் வந்து வெளியில் போகிறாங்க, வேலை விஷயமா போகும்போது ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த இடத்துல டீ சாப்பிட்ற பழக்கம், டீ சாப்பிடலாமான்னு ஒருத்தர் அந்த பழக்கத்தை அடுத்தவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி டீ சாப்பிடலாம்னு சொல்லி டீ சாப்பிடலாம். டீ மட்டும் சாப்பிட பார்த்தா அதே ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, போண்டா, எண்ணெயில் போட்ட உணவுப் பொருட்களை எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணுறாங்க, அதை நம்ம எடுத்து சாப்பிட்றோம். ஸோ அதனால வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போண்டா பஜ்ஜி சாப்பிட்றதுனால என்ன சார் வியாதி வருது அப்படின்னா, அதில் போண்டா பஜ்ஜினால பெரிய அளவுக்கு பழங்காலத்துலேருந்து போண்டா பஜ்ஜி இருக்கு. ஆனால் இப்போ மட்டும் இந்த மாதிரியான எண்ணெய் பொருட்கள், அதே மாதிரி சிக்கன் பக்கோடா, சிக்கன் கபாபு, இந்த மாதிரி சாப்பிட்றவங்க என்னென்ன வியாதின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கோபம், தைராய்டோட அளவு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தோல் வியாதி, தோல் ரொம்ப வந்து அரிப்புத்தன்மையும் தடிப்புத்தன்மையும் வந்துடும். தீர்க்க முடியாத தோல் வியாதி அதிகமாக வரும். காலில் புண்ணு வருதும், காலில் புண்ணு வந்துச்சுன்னா அது தீர்க்க முடியாத புண்ணாக மாறும். ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, பல வருஷமா இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஆனால் புண்ணு மட்டும் சரியாது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அந்த ஸ்கின் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க, ஸ்கின் க்ரோத் பண்ணி அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அந்த புண்ணை வந்து ஒத்தி வைப்பாங்க. அதுவுமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வராது இல்லைங்க நிறைய பேருக்கு. அந்த மாதிரி வியாதி வந்து வெரிகோசிஸ் வருது. வெரிகோசிஸ் சொல்லக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளில் ரொம்ப நேரம் நிற்கிறவங்க மட்டும் அந்த வியாதி வந்து சொல்ல முடியாது. இந்த ஆயில் ஃபுட் எடுக்கிறவங்களுக்கு வெரிகோசிஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னியில் டயாலிசிஸ், சிகேடின்னு சொல்லக்கூடிய டயாலிசிஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கு. காரணம் இந்த எண்ணெய் உணவுகளை அதிகமாக எடுக்கிறதுனால நம்ம உணவுகள் கேடு விளைக்குது. எதனால அந்த எண்ணெய் உணவுகள் வருதுன்னா, யாரும் முன்ன மாதிரி சுத்தமான கடலை எண்ணெயும் நல்ல எண்ணெயும் பயன்படுத்துறதே இல்லைங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் சொல்றாங்க, ரீஃபைண்ட் ஆயில் சொல்றாங்க, க்ரூட் ஆயில் சொல்றாங்க, இந்த ரீஃபைன் பண்ணது, டபுள் ரீஃபைண்ட் பாம் ஆயில், இந்த மாதிரி சுத்தமான எண்ணெயில செய்யறோமா நம்ம யாருமே பார்க்கறதில்ல. வாசனை வருது, சிக்கன் பக்கோடா வாசனை வருது, ஒரு 100 கிராம் வாங்கி சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற எண்ண ஓட்டத்துல மட்டுமே மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தவிர அது சாப்பிட்டா என்ன மாதிரியான உணவுகள் உடலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றது நிறைய பேருக்கு தெரியலைங்க. ஸோ இந்த இவர்களும் நாங்கள் எடுத்த சர்வேல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உடல் உபாதைகளில் பாதிக்கப்பட்டதுக்கு அதிகமான ஸ்கின் ரேஷஸ், காலில் வரக்கூடிய வெரிகோசிஸ், சிகேடி பேஷண்ட் சொல்லக்கூடிய கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட்டு, லிவர் வந்து இப்போ வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில பாதிக்கப்படுறாங்க. ஏன் லிவர் அதிகப்படியான எண்ணிக்கை பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்கன்னா அதீத ஆல்கஹால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதீதமான எண்ணெய் பொருள். சிம்பிளா சொல்ல போனோம்னா ஆல்கஹால் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சிக்கன் கிறிஸ்பியா சாப்பிடுற பழக்கம் தொடர்ந்து எடுக்க என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் ஒருத்தருக்கு கிட்னி டேமேஜ் ஆகுதுல லிவர் டேமேஜும் நடக்குது. ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றவங்களோட எண்ணிக்கை இப்போ அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கான தீர்வுலாம் பார்த்தீங்கன்னா
லிவரை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுன்றது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஒரு ஆர்கானை வந்து ஒரு உறுப்புகளை வந்து மாற்றுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து உறுப்புகள் ஒத்து வரணும், உறுப்புகள் கிடைக்கணும். யாராவது இப்போ மனிதர்களுக்குள்ள உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சை பண்றதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்காங்க? அது எவ்வளவு செலவாகும்? சாதாரண மக்களால் அது முடியுமா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உணவு எடுக்கும்போது நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலையை நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த உணவு முறைகளை மாத்தல அப்படின்னு சொன்னா நம்மளோட எதிர்காலம் பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசு வரலாம் வாழணும் அப்படின்னா இன்னும் வாழ்நாள் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்பெல்லாம் வந்து 100 வயசு வாழ்ந்த காலம், 100 வயசு வாழ்ந்து நம்ம வாழ்த்துல. ஆனா 100 வயசுக்கு வாழ்றதுக்கான சூழ்நிலை நம்ம இல்லை. இயற்கை உணவுகளை தவிர்த்துட்டோம், செயற்கை உணவுகளை அதிகமா பயன்படுத்துறோம். நிறைய பேருக்கு சமையல வீட்டுல செய்யறதுக்கே நேரம் கிடையாது. அப்படி நேரம் இல்லாம வீட்டுல போய் வெளியில போய் சாப்பிடலான்னு ஒரு கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டுல இல்லை, எல்லா இந்தியாவில் இல்லை, எல்லா இடத்துலயும் இந்த மாதிரியான விஷயங்கள் பரவி இருக்கு. அதே மாதிரி உணவுப் பொருட்களை வந்து சுத்தமானதாகவும் தரமானதாகவும் இருக்கணும்னு சொல்லி நம்மளோட உணவு கட்டுப்பாட்டு துறைக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். அதை வந்து தரமானதாகவும் உணவு எல்லா உணவு முறையிலும் நம்ம அதே பார்த்தீங்கன்னா தெருக்கடைகள்லாம் நிறைய அதிகமாக வந்துருச்சு. பிரியாணி கடைங்க அதிகமாக வந்துருச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைங்க அதிகமாக வந்துருச்சு. ஆனால் அதனோட விளைவு பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்றது வந்து உணவுன்னு நினைச்சு சாப்பிட்றோம். ஆனால் மறைமுக நஞ்சு இருக்குது அப்படின்றத யாருமே நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஸோ அதனால வெளியில உணவுகளை அதிகமாக தவிர்த்துட்டு எண்ணெய் பொருட்கள் வந்து இயற்கையிலேருந்து விளையக்கூடிய எண்ணெய்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியும் 50 வருஷத்துக்கு முன்னாடியும் நம்ம எந்த எண்ணெயை சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கடையிலேருந்து வரக்கூடிய எண்ணெய், எள்ளிலிருந்து வரக்கூடிய எள்ளெண்ணெய், தேங்காயிலேருந்து வரக்கூடிய தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் தான் நிறைய சாப்பிட்டோம். அப்போ ஆரோக்கியமா இருந்தாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா. இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உடம்பு இருக்கிற நிலையும் இப்போ இருக்கிற சின்ன வயசு பசங்களோட உடம்போட நிலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா கிடையாது, நிறைய அதீதமான உடற்பயிற்சி இல்லாத போனது, செல்போன் அதிகமாக பார்க்கறது, இந்த மாதிரி வாழ்க்கை முறைகள் மாறினதுனால, உணவு பழக்க முறைகள் அதிகமாக மாறினதுனாலே இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு. ஸோ அதனால இயற்கையில வளர்ந்தக்கூடிய எண்ணெய் வித்துக்களை வந்து நம்ம சுத்தமான செக்கில் ஆடக்கூடிய நல்லெண்ணெயும் கல்லெண்ணையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கான வியாதிகள் வந்து ரொம்ப கம்மியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.